ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனில் செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் எபிசோடோட பேர் த கிங்ஸ் ரூட். ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்டில் பிரான் செர்சியும் ஜேமியும் ஒன்றா தப்பு பண்ணுறத பார்த்துட்டான். அதனால ஜேமி அவனை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. இப்போ அடுத்து செகண்ட் எபிசோடில் என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம டார்கேரியன் இளவரசி டெனாரிஸ் ஒரு இடத்துல அவள் குதிரையில் நின்றுட்டு இருக்கா. அவளோட அந்த டோத்ராக்கி படை லைனாக குதிரையில் அவங்க இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. டெனாரிஸ் கிட்ட அவளோட பாதுகாவலன் செர்ஜோரா பேசிட்டு இருக்காரு. அவள் டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு காய வச்ச ஒரு கறி துண்டை கொடுக்குறாரு. பட் நம்ம டெனாரிஸ்க்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ வேற ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்டு பார்க்குறா. ஆனால் அவர் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த டோத்ராக்கி மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க. அப்போ டெனாரிஸ் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணனால அவள் கையில் எல்லாம் புண்ணாக இருக்குது. இப்போ டெனாரிஸ் டோத்ராக்கியோட குயின். ஸோ இப்போ 2 பணிப்பெண்கள் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ விசாரிஸ் அந்த பக்கமாக போயிட்டுருக்கான். அவன் கிட்ட போயிட்டு செர்ஜோரா பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம பென்டோஸ் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டு இருக்க வேணாம். இது வரைக்கும் தங்கிட்டு இருந்த இலேரியாவோட இடத்துல வந்து தங்கிக்க சொல்லி அவரே சொன்னார்னு சொல்லி பார்க்குறாரு. பட் அதுக்கு விசாரிஸ் நோ ப்ராப்ளம், நான் இங்கே இருந்து கால்ட்ரோகோ எனக்கு தரேன்னு சொன்ன படைகளை கூட்டிட்டு என்னோட கிரீடத்தையும் வாங்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ அடுத்து விண்டர்ஃபெல்ல காட்டுறாங்க. அங்கே டிரியன் நல்லா குடிச்சிட்டு போதையில் நாயங்களை கட்டி வச்சிருக்க இடத்துல அதுங்களை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். அவன் ஏஞ்சதும் இப்போ அவன் முன்னாடி அவன் அக்கா பையன் இளவரசன் ஜாஃப்ரி நிற்கிறான். அவன் கூடவே அவனோட பாதுகாவலன் ஹவுண்டும் நிற்கிறான். அம்மா அவங்கள தேடுறாங்க, நம்ம இன்னைக்கு கிங்ஸ் லேண்டிங் கிளம்புறோன்னு சொன்னாங்கன்னு சொல்றான். இந்த ஜாஃப்ரி பேசும்போது அவனோட வாயிலிருந்து வர எல்லா வார்த்தையும் திமிராவே இருக்கு. அப்படியே இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். அப்ப டிரியன் அவன்கிட்ட, நீ போறதுக்கு முன்னாடி லார்ட் ஸ்டார்க் கிட்டையும் லேடி கேட்லின் கிட்டையும் போயிட்டு அவங்க பையனுக்காக உன்னோட வருத்தத்தை சொல்லிட்டு வான்னு சொல்றாரு. அதுக்கு அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, நான் ஏன் அவனுக்காக போய் பேசணும்? அதுவும் இல்லாமல் இந்த பொம்பளைங்க அழுறத பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்கிறான். இப்போ அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே டிரியன் அவனை பலார்னு கன்னத்திலே ஒரு அடி. இப்போ உடனே நான் அம்மாட்ட சொல்ல போறேன்னு ஜாஃப்ரி சொல்கிறான். அதை கேட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு அடி சப்புன்னு வைக்கிறான். ஜாஃப்ரியும் என்னையே அடிச்சிட்டிங்களா, அவங்கள என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்கிறான். ஸோ இப்போ மறுபடியும் அவனை இன்னொரு அடி பல்லார்னு கொடுக்குறான். ஸோ இப்போ ஜாஃப்ரியால் பதில் பேச முடியல. ஸோ அவமானத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறான். இது எல்லாம் பக்கத்துல இருந்த ஜாஃப்ரியோட பாதுகாவலன் இவனுக்கு இது தேவைதான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த டிரியன் லானிஸ்டர் பார்க்க தான் ஆள் குள்ளமா இருப்பாரு. பட் அவரை மாதிரி ஒரு தைரியசாலி இந்த மொத்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸ்லயும் வேற யாருமே இல்லை. நிறைய இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம தைரியமா முன்னாடி நிப்பாரு. இந்த டிரியன் லானிஸ்டர் கேரக்டரை இவரை விட பெஸ்டா யாராலையும் பண்ண முடியாது. இப்ப இவர் இங்க இருந்து கிளம்பி பல்லு விளக்காம ஸ்ட்ரெயிட்டா சாப்பிட போறாரு. வரும்போதே அங்க இருக்க சர்வன்ஸ் கிட்ட ஒரு ஜக்கு பீரு, 2 பீஸ் மீன், அப்புறம் வறுத்த பன்னிக்கறின்னு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி லிஸ்ட்டை சொல்லிட்டே வராரு. இப்போ டைனிங் டேபிள்ல ஜேமி, செர்சி, அப்புறம் அவளோட 2வது பொண்ணு, லாஸ்ட் பையன் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப செர்சியோட பொண்ணு டிரியன் கிட்ட பிரான் செத்து போயிடுவானான்னு கேட்குறா. அதுக்கு டிரியனும் இல்ல, அவன் உயிரோட இருக்கலான்னு மேஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்றான். அதை கேட்டதும் செர்சிக்கு லைட்டா பயம் வருது. ஒரு சின்ன குழந்தைய லைஃப் லாங் வலியோட வாழ விடுறதை விட அவனை கருணை கொலை பண்றது தான் நல்லதுன்னு ஏதோ அக்கறையில பேசுற மாதிரியே நடிக்கிறா. அப்ப டிரியன், நான் நார்த்துக்கு போயிட்டு அந்த வால்க்கு போக போறேன்னு சொல்றான். நீ எதுக்கு அங்க போறன்னு ஜேமியும் கேக்குறான். அதுக்கு டிரியன், பனிக்கட்டிகளால உருவாக்கப்பட்ட அந்த ஹைட்டான சுவர் மேல நின்று ஒரே ஒரு வாட்டி உச்சா போகணுன்னு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்றான். அதை கேட்டதும் செர்சி, உன் கூட இருந்தா என் பிள்ளைங்க கெட்டு போயிடும், நான் கிளம்புறேன்னு அவன் பசங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறான். அப்ப ஜேமி, அந்த பையன் உயிரோட இருந்தாலும் நொண்டியா வினோதமா தான் இருப்பான், ஸோ அவன் சாகிறது தான் நல்லதுன்னு சொல்றான். பட் டிரியன், அந்த பையன் எப்ப முழிப்பான்னு தான் எனக்கு ஆர்வமா இருக்கு, அவன் ஏஞ்சி என்ன சொல்றான்னு கேட்கணும்னு சொல்றான். இதை கேட்டதும் ஜேமி, சில நேரத்துல நீ யார் பக்கம்னே தெரியலன்னு சொல்றான். பட் அதுக்கு டிரியன், நான் எப்பவுமே நம்ம ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றான். இப்ப அடுத்து விண்டர்ஃபெல் அரசி கேட்லின் ஸ்டார்க்கை காட்டுறாங்க. அழுதுட்டே ஒரு உருவத்தை பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சுட்டு இருக்கா. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இவங்க ரிலீஜியன் மக்கள் இப்படிதான் ஒரு உருவத்தை செஞ்சு வைப்பாங்க. அதை செஞ்சா யாருக்காக அதை செய்யறாங்களோ அவங்க பொழைச்சிப்பாங்கன்னு அவங்களோட நம்பிக்கை. இப்ப இவங்கள பார்க்க செர்சி வந்திருக்கா. வந்துட்டு லைட்டா கண் கலங்கிட்டே, பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் பையன் செத்துட்டான், இவனை மாதிரியே ரொம்ப அழகா இருப்பான், இவன் சீக்கிரமா எழும்பணும், இவனுக்கு சரியாகிடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு கிளம்பிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பையன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. இப்போ அப்படியே பிளேட்டை மாற்றி அவன் பொழைக்கணும்னு சொல்லிட்டு போறா. இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, கன்னிங்னு. அந்த வார்த்தை செர்சிக்கு தான் பெர்ஃபெக்டா பொருந்தும். இந்த சீரீஸ்லயே தி பெஸ்ட் கன்னிங் பர்சன் உமன்ல யாருன்னு பார்த்தா அது செர்சி தான்.
மென்ல இந்த மாதிரி தந்திரமான பர்சன் வேற ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னு இனி வர எபிசோட்ஸ்ல சொல்றேன். அடுத்து இப்ப ஜேமி ஜான் ஸ்னோவை பார்த்து பேசுறான். நீ நைட் வாட்சுக்கு போறியா? ஆமா, இந்த நாட்டை காப்பாத்துறவங்க நீங்க ரொம்ப தைரியமானவங்கன்னு கிண்டலா பேசுறான். ஆக்சுவலி ஜேமிக்கு நெட் ஸ்டார்க்க பிடிக்காது. லானிஸ்டர்ஸ் தான் கெத்து, நீங்கெல்லாம் எங்க கீழே தான்ற மாதிரி ஜானை ஹர்ட் பண்ணிட்டு போறான். பட் ஜான் திருப்பி எதுவும் பேசல. ஏன்னா நைட் வாட்ச்ல இருக்கிறது தான் பெருமைன்னு ஜான் நினைக்கிறான். அதுக்கு உண்மையான ரீசன் ஜான் நைட் வாட்ச் மென்ன ரொம்ப மதிக்கிறான், அவன் அப்பா மாதிரியே. இப்ப ஜான் நம்ம ஆரியா குட்டியை பார்க்க வரான். வந்துட்டு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். கிஃப்ட்னு சொன்னதும் ஆரியாவுக்கு செம்ம சந்தோஷம். ஜான் ஆரியா கிட்ட இது பொம்மை இல்ல, கேர்ஃபுல்லா வச்சுக்கோ, இது உனக்காகன்னு ஒரு சின்ன கத்திய கொடுக்குறான். அந்த கத்தி ஒல்லியா ஊசி மாதிரி இருக்கு. ஆரியாவும் அந்த கத்திக்கு நீடில்னு பேர் வைக்கிறா. இப்ப ஜானு நான் நைட் வாட்சுக்கு போறேன், ஐ மிஸ் யூ சோ மச்னு சொல்றான். அதை கேட்டதும் ஆரியா ஜான் மேல தாவி டைட்டா ஹக் பண்ணி ஐ மிஸ் யூ சோ மச் அண்ணான்னு சொல்றா. ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங் ஜானுக்கும் ஆரியாக்கும் செம்மையா செட் ஆகியிருக்கும். ஜான் என்னதான் நெட் ஸ்டார்க்கு தப்பான முறையில பிறந்திருந்தாலும் ஜான் அவன் தங்கச்சி தம்பிங்க கிட்ட ரொம்ப பாசமா இருப்பான். இப்ப அடுத்து ஜான் பிரானை பார்க்க வந்திருக்கான். அங்க அரசி கேட்லின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜானை பார்த்தாலே கேட்லினுக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ இப்போ ஜானை பயங்கரமா மறைச்சு பாக்குறாங்க. பட் ஜான் உள்ள வந்துட்டு நான் நைட் வாட்சுக்கு போறேன் பிரான், நீ சரியான அப்புறம் நம்ம ஒன்னா சேர்ந்து வாலோட நார்த்துக்கு போலான்னு சொல்றான். அப்ப கேட்லின் வெளியே போடான்னு ஜானை பார்த்து திட்டுறா. அப்ப கரெக்டா நெட் ஸ்டார்க் வாசல்ல வந்து நிக்கிறாரு. ஸோ இப்ப ஜான் பிரானை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப நெட் வந்ததும் கேட்லின் புலம்ப ஆரம்பிக்கிறா. 17 வருஷத்துக்கு முன்னாடி ராபர்ட் கூட சேர்ந்து சண்டை போட போனீங்க, ரிட்டர்ன் வரப்போ வேற ஒரு பொம்பளைக்கு பிறந்த ஜானை கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப மறுபடியும் ராபர்ட் கூட போறீங்கன்னு ஃபீல் பண்ணி அழுறா. அதுக்கு நெட்டும் எனக்கு வேற வழி இல்லைன்னு ஒன்னும் பேசாம சைலண்டா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நெட் ஸ்டார்க்கோட ஃபர்ஸ்ட் பையன் ராபு அவனா வந்து ஜானை பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி ஹக் பண்றான். அடுத்து இப்ப விண்டர்ஃபால்ல இருந்து ஒரு பெரிய படை வெளியே வருது. அதுல முக்காவாசி ஆளுங்க கிங்ஸ் லேண்டிங்க்கு போறாங்க, மீதி ஆளுங்க நைட் வாட்சுக்கு வாலுக்கு போறாங்க. இப்ப போறதுக்கு முன்னாடி ஜான் அவன் அப்பா கிட்ட என் அம்மா உயிரோட இருக்காங்களா, என் அம்மாக்கு என்னை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்குறான். பட் அதுக்கு நெட் ஸ்டார்க்கு நான் அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும்போது ப்ராமிஸா உன் அம்மா பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நெட் ஸ்டார்க் இது வரைக்கும் ஜானோட அம்மா பத்தி யார்கிட்டயுமே சொல்லல, கேட்லின் கிட்ட கூட சொன்னதில்ல. இப்ப கிங்ஸ் லேண்டிங் போற வழியில ஒரு இடத்துல எல்லாரும் ஸ்டே பண்ணிருக்காங்க. அங்க நெட் ஸ்டார்க்கும் ராபர்ட்டும் ஃப்ரெண்ட்ஸா 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ராபர்ட் நெட்டு கிட்ட உனக்கு தப்பான வழியில பிறந்த அந்த பையனோட அம்மா பேர் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு நெட்டும் வைலான்னு சொல்றாரு. அது சொல்லும் போதே நெட் ஸ்டார்க் மூஞ்சி மாறுது. நீ எவ்வளோ பெரிய உத்தமன், உன்னையே அவ மயக்கிருக்கான்னா அவ எப்படி இருப்பான் நெட்டுன்னு கேக்குறாரு. பட் அதுக்கு நெட் ஸ்டார்க் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்ப ராபர்ட் அதை பெருசா எடுத்துக்கல. நெட்டு கிட்ட ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. அதுல டெனாரிஸ் டோத்ராக்கி தலைவனை கல்யாணம் பண்ணிட்டான்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை கேட்டதும் நெட் ஸ்டார்க்கு அதுக்கு என்ன, இதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. பட் ராபர்ட் அவ சீக்கிரமா குழந்தை பெத்துப்பா, டார்கேரியன் மக்களை நான் உயிரோட விட மாட்டேன், உன் தங்கச்சி நான் கட்டிக்க போற பொண்ணை கொன்னவன், உன் அப்பா உன் பிரதரை கொன்னவங்களை சும்மா விட போறியா நெட்னு கேக்குறாரு. அதுக்கு நெட் ஸ்டார்க்கும் அவங்க கடல் தாண்டி இருக்காங்க, அவங்க கிட்ட 1 லட்சம் படை இருந்தாலும் அவங்களால கப்பல்ல கடலை தாண்டி அவங்க படையோட வர முடியாது, அப்படியே வந்தாலும் அவங்க வரப்ப நம்ம அவங்கள கடல்லயே கொன்னுடலான்னு சொல்றாரு. அடுத்து இப்ப ஜான் ஸ்னோவை காட்டுறாங்க. அவங்க கூட டிரியன் இருக்காரு. டிரியன் இப்ப ஒரு புக்கை கையில வச்சு படிச்சுட்டே இருக்காரு. ஜான் டிரியன் கிட்ட நீங்க ஏன் படிச்சுட்டே இருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு டிரியன் எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், என் பிரதர் கத்தியை வச்சு சண்டை போட்டு ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றான், பட் நான் என் புத்தியை வச்சு என் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றேன், அதுக்கு தான் நான் நிறைய புக்ஸ் படிக்கிறேன்னு சொல்றான். இப்ப அடுத்து லேடி ஸ்டார்க்க காட்டுறாங்க. அவங்க அந்த பொம்மையை தச்சுட்டு பிரான் பக்கத்துலயே இருக்காங்க. ஸோ இப்ப ராப் உள்ள வந்துட்டு பிரான் உயிரோட தான் இருப்பான், நீங்க கொஞ்ச நேரமாவது அவனை விட்டு தனியா வாங்கன்னு சொல்றான். அப்ப வெளியே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்ப ராப் அம்மா இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே ஓடி போறான். அப்ப கேட்லினும் அது என்னன்னு ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒருத்தன் கேட்லின் பின்னாடி வந்து நிக்கிறான். இவன் பொழைக்க மாட்டான், இது ஒரு கருணை கொலைன்னு சொல்லிட்டு இப்ப பிரானை அந்த ஆளு கொலை பண்ண வரான். கேட்லின் அந்த கத்தியை டைட்டா பிடிச்சி அவனை தடுக்கிறா. அவ கையில ஃபுல்லா ரத்தம் வடியுது. அந்த ஆளு கேட்லினை தள்ளி விட்டுட்டு இப்ப பிரான் கிட்ட போறான். அப்ப பிரானோட ஓனாய் அந்த ஆள் மேல பாஞ்சு அவன் கழுத்தை கடிச்சு அவனை கொன்னுடுது. இப்ப அடுத்து கேட்லின் ஸ்டார்க் பிரான் மேல இருந்து கீழே விழுந்த அந்த இடத்துக்கு வந்து பாக்குறா. ஏன்னா அவளுக்கு டவுட்டு, இவ்வளோ சின்ன பையனை கொலை பண்ண வந்திருக்காங்கன்னா பிரான் தானா விழுந்தானா இல்ல யாராவது தள்ளி விட்டுருப்பாங்களான்னு மேல போய் பாக்குறா. மேல யாரோ அங்க இருந்த மாதிரியே ஒரு தடயம் இருக்கு. அதுவும் இல்லாம கேட்லின் அந்த இடத்துல ஒரு நீளமான ஒயிட் ஹேரை பாக்குறா. ஸோ இப்ப கேட்லின் அவளோட லாயலான 4 மனுஷங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறா. பிரான் தானா விழல, யாரோ அவனை தள்ளி விட்டுருக்காங்க. அந்த சின்ன பையன் பார்க்க கூடாத எதையோ பார்த்துருக்கான்னு கேட்லின் சொல்லிட்டு
எனக்கு லானிஸ்டர்ஸ் மேலதான் டவுட்னு சொல்றா. அப்ப அங்கிருந்த படை வீரர் சொல்றாரு, பிரானை கொல்ல வந்தவன் வச்சிருந்த கத்தி சாதாரண கத்தி இல்ல, அது வலேரியன் ஸ்டீல்னு சொல்றாரு. வலேரியன் ஸ்டீல்னா இந்த சீரீஸ்லயே வலேரியன் ஸ்டீல் ஒரு விலை உயர்ந்த காஸ்ட்லி மெட்டல். அது சாதா மனுஷங்க வச்சிருக்க மாட்டாங்க, பெரிய கோடீஸ்வரர்களால தான் அந்த காஸ்ட்லி மெட்டலை வாங்க முடியும். ஸோ இந்த கொலைகாரனுக்கு இதை யாரோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப ராப் உடனே என் தம்பியவே கொல்ல ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு போர் தான் வேணும்னா யுத்தத்துக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டதும் அந்த மேஸ்டர் இன்னும் நமக்கு உண்மை தெரியாது, எதுவும் தெரியாம போர்னு சொல்லக்கூடாதுன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்ப கேட்லின் தான் நெட் ஸ்டார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நான் போய் நெட் கிட்ட சொல்றேன்னு சொல்றா. அப்ப அந்த படைத்தலைவர் நான் உங்க கூட உங்க பாதுகாப்புக்கு வரேன்னு சொல்றாரு. ஸோ இப்ப கேட்லின் பிரானை கிஸ் பண்ணிட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு போறா. இப்ப டெனாரிஸை காட்டுறாங்க. டெனாரிஸோட பனிப்பெண்ல ஒருத்தி அவ கூட இருக்கா. இப்ப இந்த பனிப்பெண் டெனாரிஸ்க்கு கால் ரோகவை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இப்ப கால் டென்ட்டுக்குள்ள வரான். அவன் உள்ள வந்ததும் இப்ப டெனாரிஸ் ட்ரைனிங்ல கத்துக்கிட்ட மொத்த வித்தைகளையும் இறக்கி இப்ப கடைசியில எப்படியோ காலை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறா. இப்ப அடுத்து கிங்ஸ் லேண்டிங் போயிட்டு இருக்க மகாராஜா அப்புறம் ஸ்டார்க்ஸ் குரூப்பை காட்டுறாங்க. நெட் ஸ்டார்க் அவர் கூட சான்சாவையும் ஆரியாவையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப இந்த ஜாஃப்ரி இளவரசன் சான்சா கிட்ட வந்து பேசுறான். சான்சாவும் இப்படி ஒரு வாய்ப்புக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஜாஃப்ரி சான்சா கிட்ட வாயன் அப்படியே காத்து வாக்குல கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலான்னு சொல்றான். இவளும் அவன் கூட ஒன்னா நடந்து போறா. அப்ப அங்க ஆரியா ஒரு ஆத்து ஓரமா அவன் ஃப்ரெண்டு பையன் கூட கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா. பட் அது நெஜ கத்தி இல்ல, மரக்கத்தியில சண்டை போடுறாங்க. அப்ப ஜாஃப்ரி ஆரியா கூட சண்டை போடுற பையன் கிட்ட நீ யாருன்னு கேக்குறான். அதுக்கு அவனும் கறிக்கடைக்காரர் மகன்னு சொல்றான். ஸோ இப்ப ஜாஃப்ரி அவனோட கத்தியை உருவிட்டு இப்ப அந்த பையனை சண்டைக்கு கூப்பிடுறான். கேவலம் ஒரு கறிக்கடைக்காரன் பையன் நீ வீரனா மாற ஆசைப்படுறியான்னு கேட்டுட்டு இப்ப அந்த பையனோட கண்ணத்தை கத்தி வச்சு லைட்டா கிழிக்கிறான். ஆரியாக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ இப்ப கோவப்பட்டு ஜாஃப்ரி அடிச்சிடுறா. பதிலுக்கு ஜாஃப்ரியும் திருப்பி ஆரியாவை கத்தி வச்சு குத்த வரான். ஆனா அதுக்குள்ள ஆரியாவோட ஓனாய் ஜாஃப்ரிய கையில கடிச்சு வச்சிருது. ஸோ இப்ப ஆரியா அவன் கத்தியை தூக்கி ஆத்துக்குள்ள விசிறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறா. இப்ப ஜாஃப்ரியோட வீரர்கள் ஆரியாவையும் அந்த ஓனாயவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆரியாவோட ஓனாய் பேரு நிமேரியா. ஸோ இப்ப ஆரியா நிமேரியாவை ஹக் பண்ணிட்டு இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா அவங்க உன்னை கொன்னுடுவாங்கன்னு அந்த ஓனாய காட்டுக்குள்ள அனுப்பி விட்டுறா. இப்ப ஆரியாவை அவ அப்பா காட்டுக்குள்ள ஃபுல்லா தேடி பாக்குறாரு. அப்ப அங்க ஒரு ஸ்டார்க் சோல்ஜர் வந்துட்டு ஆரியாவை அரசர் முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா நிறுத்த சொல்லி குயின் ஆர்டர் போட்டாங்க. லானிஸ்டர்ஸ் ஆரியாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றான். இப்ப அரசர் ராபர்ட் முன்னாடி எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. நெட் ஸ்டார்க் அங்க வந்துட்டு அவர் பொண்ணை ஹக் பண்ணிட்டு உனக்கு ஒன்னும் இல்லல்லம்மா நீ பத்திரமா இருக்கல்லன்னு கேட்டுட்டு இப்ப ராபர்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் என் பொண்ணை இப்படி குற்றவாளி மாதிரி நிறுத்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ராபர்ட் சைலண்டா ஜாஃப்ரி ஒன்னு பேசுறான், ஆரியா வேற ஒன்னு சொல்றா. ஸோ இப்ப இதுல யார் சொல்றதுதான் உண்மைன்னு சான்சாவை கூப்பிட்டு கேக்குறாங்க. ஆனா சான்சா எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதையும் பார்க்கல, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. ஏன்னா சான்சா கொஞ்சம் பயந்த சுபாவும். இப்ப இவ பேசுறது கேட்டு ஆரியா சான்சாவை செம்மையா அடிக்கிறா. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இப்படி அடிச்சுக்கிறத பார்த்து செர்சிக்கு சந்தோஷமா இருக்கு. அவளோட ஓனாய் மாதிரியே இவளும் மிருகம் மாதிரி நடந்துக்கிறா, அவளுக்கு தண்டனை கிடைக்கணும்னு செர்சி சொல்றா. பட் கிங் ராபர்ட் தான் இதெல்லாம் குழந்தைங்க சண்டை, இதை இப்படியே விட்டுருன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு ஜாஃப்ரியை பார்த்து கேட்கிறாரு. ராபர்ட் இந்த விஷயத்த ஸ்மூத்தா முடிக்கணும்னு நெட் நீ உன் பொண்ணுங்களை ஒழுக்கமா வள, நானும் என் பையனை ஒழுக்கமா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இப்ப கூட்டத்தை கலைச்சிட்டு கிளம்புறாரு. அப்ப செர்சி மட்டும் அந்த ஓனாய கொல்லணும்னு சொல்றா. ஆனா வீரர்கள் அந்த ஓனாயை கண்டுபிடிக்கல. ஸோ இப்ப செர்சி நம்ம கிட்ட வேற ஒரு ஓனாய் இருக்கு, அதை கொன்னுடுங்கன்னு இப்ப சான்சாவோட ஓனாயை கொல்ல சொல்றான். இப்ப இவ்வளோ நேரம் அமைதியா இருந்த சான்சா வேலையே இதை பொறுத்துக்க முடியல. ஸோ இப்ப அவ என்னோட ஓனாய் எதுவுமே பண்ணல, அது இது வரைக்கும் யாரையுமே கடிச்சதில்ல, அதை கொல்லாதீங்கன்னு கத்துறா. பசங்க கஷ்டப்படுறத பார்த்து நெட் ஸ்டார்க்கால தாங்கிக்க முடியல. ஸோ இப்ப அவரே ராபர்ட் கிட்ட இதான் உங்க கடைசி முடிவான்னு கேட்குறாரு. ராபர்ட்டும் எதுவுமே சொல்லாம போயிடுறாரு. ஏன்னா ராபர்ட்டால பொண்டாட்டியை எதிர்த்தும் சண்டை போட முடியாது, ஃப்ரெண்டை எதிர்த்தும் பேச முடியல. பட் ஓனாயை கொல்ல போறாங்க. ஸ்டார்க்ஸ் கஷ்டப்படுறத பார்த்து செர்சிக்கு பயங்கர சந்தோஷம். பணம் பதவிக்கு முன்னாடி உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இப்ப செர்சி உங்களை திமிரா பாப்பா. உண்மையாவே செர்சியோட இந்த ஆக்டிங் செம்மையா இருக்கும். சான்சா அழுதுட்டே இருக்கா. ஆரியா அவ கண்ணில் அவ்வளோ வெறி, பயங்கர கோவம். ஸ்டார்க்ஸோட மொத்த குடும்பமும் இப்ப இடிஞ்சு போயிருக்கு. இப்ப நெட் ஸ்டார்க் அந்த ஓனாயை கொல்றதுக்காக வெளியே வராரு. அப்ப ஜாஃப்ரியோட பாதுகாவலன் ஹவுண்டு கறிக்கடைக்காரன் பையனை பிடிச்சி கொன்னு அவன் பாடியை குதிரை மேல தூக்கி போட்டு கொண்டு போயிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சான்சாவோட ஓனாய் பக்கத்துல வந்து அதை தடவி கொடுத்துட்டே நெட் ஸ்டார்க் கத்தியை எடுத்து அதை கொல்ல ரெடியா இருக்காரு. இன்னொரு பக்கம் பல நாளா கண்மொழிக்காம இருக்க நம்ம பிரானை காட்டுறாங்க. நெட் ஸ்டார்க் இப்ப மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு ஓனாய் கழுத்தை அறுத்து கொன்னுடுறாரு. இப்ப கரெக்டா அதே நேரத்துல பிரான் இங்க விண்டர்ஃபெல்ல கண்மொழிக்கிறான்.
இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. பிரான்க்கு பழைய விஷயம் ஞாபகம் இருக்குமா, அவன் உண்மையை சொல்லுவானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தான் தெரியும். ஸ்டார்க்ஸ் பொண்ணுங்க இங்க சேஃப்டி இல்லாம கஷ்டப்படுற இந்த நேரத்துல ஜான் ஸ்னோ நைட்ஸ் வாட்சுக்கு போனது கரெக்டா இல்ல தப்பான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.